ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியது அல்ல. அங்கே பவுல் தான் சொல்கிறாரு 12ஆம் வசனத்தில், நியாயப்பிரமாணம் விசுவாசத்து. அப்போ நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறீங்கன்னு சொன்னால் அங்கே நியாயப்பிரமாணத்தை கை கொண்டிருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லை. நியாயப்பிரமாணம் என்பது தேவன் கொடுத்த கட்டளை பார்க்குறோம். விசுவாசிக்கிறதுனா என்ன தெரியுமா? அதன்படி செய்கிறீங்கல்ல, அதுதான் விசுவாசம். ஆமென். நியாயப்பிரமாணம் சொல்லி பேசிகிட்டே இருக்கக்கூடாது, அதன்படி செயல்படுகிறவர்கள். அதான் சொல்கிறாங்க, நியாயப்பிரமாணமும் விசுவாசத்திற்குள்ளே. அதை பார்த்துட்டே இருந்தால் அது விசுவாசம் இல்லை. அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். அப்போது அங்கே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் இருக்குல்ல. இப்போ விசுவாசத்தினாலேன்ற வார்த்தையில் என்ன அர்த்தம்? அவைகளை செய்கிற மனுஷன். தேவனுடைய கட்டளைகளை எல்லாம் வாசித்து கொண்டு போனால ஒன்றுமே கிடையாது, அதை விசுவாசித்து. அப்படின்னா விசுவாசம் என்றாலே என்ன அர்த்தம்? செயல்படுதல்.